சாதாரண சாக் பீஸில் செதுக்க தொடங்கிய நுண் சிற்பங்கள், பல்வேறு வடிவ பென்சில் லெட்டுகள், மர சிற்பங்கள் என வகை வகையாக வடிவமைக்கப்பட்டும் வள்ளுவனை இப்படியெல்லாம் கூட வடிக்க முடியுமா என்பதற்கு சிறந்த உதாரணங்களுமாக அமைந்த காட்சிகள்தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டம் சட்டைநாதபுரத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் அரவிந்த் சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது அதிக பற்று கொண்டவர். அதன் காரணமாக ஏராளமான ஓவியங்களை தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். குறிப்பாக சாக் பீஸில் நுண் சிற்பங்கள் வடிவமைப்பதிலும், பென்சிலில் 1330 திருக்குறள் எழுதியும் நுண் சிற்ப வடிவமைப்பில் கை தேர்ந்தவராக விளங்கி வருகிறார். இந்நிலையில் தனது இரத்தத்தினை பயன்படுத்தி தெய்வ புலவர் திருவள்ளுவரை வரைந்துள்ளார் அரவிந்த். அதற்காக தனது உடலில் இருந்து 3 மில்லி அளவு இரத்தத்தை வெளியில் எடுத்த அரவிந்த் அதனை கொண்டு தனது கைவிரல் ரேகை பதிப்பாக 1330 முறை கைரேகை பதிவு செய்து திருவள்ளுவரை தத்ரூபமாக வரைந்து காண்போரை விழிப்பிதுங்க வைத்துள்ளார். அசத்திய திறமைகளால் ஒரு கணம் அனைவரையும் வியக்க வைத்த இளைஞர் தனக்கு அரசு சார்பில் ஓவிய ஆசிரியர் பணி கிடைத்தால் ஏழை எளிய மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஓவிய திறமையை வெளிப்படுத்த உதவி செய்வேன் என உறுதிபட தெரிவித்துள்ளார். நான் சின்ன வயசுலேருந்தே டிராயிங் நல்லா வரைவேன். 5000 ஃபோட்டோ போல் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ உள்ள பசங்க யாரும் டிராயிங் அதிகமாக வரையில இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. எல்லாம் மொபைலில் கேம் விளையாடுறது அந்த மாதிரி அடிக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு ஓவிய ஆசிரியர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. இப்போ கவர்மெண்ட்டில் ஓவிய ஆசிரியர் வேக்கண்ட் எதுவும் அதிகமாக போகிறதில்ல இப்போது. அதுபோல் எனக்கு ஓவிய ஆசிரியர் பணி கிடைச்சா நான் மாணவர்கள் நல்லா மேம்படுத்துவேன் நான்.